கேட்டு பயன்பெறுவோம் என்று கூறிக்கொண்டு ஐயா அவர்களை சிந்தனை வரை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதத்திரிய சாரல். இந்த தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்திருக்கின்ற தவ முறைகளிலே சிறப்பு தவங்களில் ஒன்றாகிய பஞ்சேந்திரிய தவத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். தவம், தியானம் என்று இரண்டு வார்த்தைகளை சொல்கின்றோம். இரண்டுமே மனதுக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு மனோ பயிற்சி. மனதை இயல்பான வேகத்தில் இருந்து அமைதிப்படுத்துவதற்கு அது தன்னையே அறிவதற்கூடிய வகையில் உள்ளே திரும்பணும். அது அகநோக்கு பயிற்சி என்று சொல்லுவார்கள். தனக்குள்ளாகவே ஊடுருவி நோக்குகின்ற பயிற்சி. தனக்குள் தன்னை அறிகின்ற பொழுதுதான் அது தெய்வத்தையும் அறிய முடியும் என்ற குறிப்பை கடவுள் என்று இரண்டு வார்த்தைகள் இணைத்து கடவுள் என்று சொல்லி வைத்தாங்க. மகரிஷி அவர்கள் இந்த குறிப்பை ஒரு கவியாக எழுதி வச்சிருக்கிறார். கடவுள் என்று சொன்னான் கருவறிந்தோன், கருத்தறியான் ஊன்று இதை காணவில்லை. கடவுள் என்ற ஆக்ஞை குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். கடவுள் என்று இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி பழக்கமாச்சு. கடவுள் என்று மனிதன் ஒரு குறிப்பு தந்தான். கடவுள் எங்கே என்று பல தேடுகின்றார். இட்ஸ் நாட் a noun, it's a verb. கடவுள். டைவ் இன் இஸ் டிவைன். இப்போ நமக்குள் ஊடுருவி போக வேண்டும், கடந்து போக வேண்டும். அப்படி உள்கடந்து போக வேண்டும் என்ற கருத்தை பதஞ்சலி யோக சாஸ்திரத்திலே அஷ்டாங்க யோகமாகவே அந்த மகான் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இந்த நான்கும் உடலுக்குள்ள பயிற்சிகள். பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி, இந்த நான்கும் மனதுக்குள்ள பயிற்சிகள். பிரத்யாகாரா என்பது வெளியே ஓடுகின்ற மனதை நிறுத்தி பழகுவது. அது சம்ஸ்கிருதத்தில் சித்த விருத்தி நிரோத்யக என்று சொல்லுவார்கள். அது மனம் விரிந்து கொண்டே போகின்ற இயக்க விரிவுகளை தடை செய்வது என்று பொருள். சித்த விருத்தி நிரோத்யக. அப்படி நிறுத்துகின்ற மனதை ஒரு குறிப்பிட்ட விக்கிரகத்தின் மேலேயோ மந்திரத்தின் மேலேயோ
லயப்படுத்துகின்ற போது அது தாரணா. தாரணையிலே தேர்ச்சி பெற்றால் ஒழிய தியானத்தில் மனம் லயம் ஆகாது. தாரணைக்குரிய பயிற்சி என்ன அப்படின்னா, அதுதான் பக்தி மார்க்கம் என்று சொல்லுவார்கள். உருவங்களையும் மந்திரங்களையும் மையப்படுத்தி மக்களுக்கு மனதை பக்குவப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட பயிற்சி முறையே ஆலய வழிபாடு. அதை நாம் தனி தலைப்பாகவே சிந்திக்க இருக்கிறோம். ஞானத்திலே வருகின்ற போதும் இங்கேயும் தாரணை உண்டு. ஞானத்திற்கு எது தாரணை என்றால் தத்துவ விசாரம். இயற்கை ரகசியங்களை உள்ளது உள்ளவாறு விளக்குவதும் அதை விளங்கிக் கொள்வதும் இங்கு தாரணை. மகான்கள் உணர்ந்த இறை சத்தியங்களை நமக்கு பயிற்சி முறைகளாக, தத்துவார்த்தங்களாக, வாழ்க்கை நெறிகளாக வகுத்து கொடுத்திருக்கின்றாங்க. இதெல்லாம் தொடர்ந்து படிப்பதும் கேட்பதும் சிந்திப்பதும் இதெல்லாமே தாரணையில் அடங்கும். இந்த தாரணையில் எந்த அளவுக்கு நாம் பக்குவம் அடைகின்றோமோ அந்த பக்குவத்தை கொண்டு நாம் தியானத்தில் நுழைகின்ற போது தியானத்தின் உண்மை நிலையை நாம் தொட முடியும். தாரணையில் தேர்ச்சி பெறாத தியானத்தில் லயமாவது சாத்தியம் இல்லை. ஆனால் எடுப்பில் கையை கோத்து கண்ணை மூடிக்கிட்டு தவம் வந்துன்னு நினைக்கிறோமா? வருமா? அது மாதிரி ஒரு நிமிஷம் நிற்கிறதே கடினம், சில வினாடிகள் கூட நிற்காதுங்க. அதனால் அதை நிமிட நேரங்களில் நிலைநிறுத்துவது என்பது அவ்வளவு லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. அதனால் தொடர்ந்து தாரணையில் ஆழ்ந்து போக போக அதற்கு நீண்ட காலம் கூட ஆகலாம். ஆனால் அதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் தாரணையில் லயித்து பழகி அதிலிருந்து தியானத்துக்கு நுழைய வேண்டும். தியானத்தில் வருகின்ற போது மனதை உள்ள திருப்ப பழகணுமே. அப்போ வெளியே புலன் வழியாக பார்த்து கேட்டு படித்து பழகிய மனதை அகநோக்கி உள்ளே திருப்புகின்ற போது அதுக்கு தியானம் என்று பெயர். தியானம் என்றாலே உயிர் மீது மனம் வைத்தல் தியானம். மெடிடேஷன் இஸ் கான்சன்ட்ரேஷன், பட் கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன். ஓஷோ சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னா மனம் புற பொருட்களிலேயும் குவிகிறது. தாரணையிலே மனம் குவியுது, ஒரு டிவி சீரியல் பார்த்தாலும் மனம் குவியுது, காலிங் பெல் அடித்தா கேட்குது இல்லையே. அப்போ மனம் குவிந்ததுனால்தானே அந்த சத்தம் காதில் விழலை. இப்படி மனம் புற பொருட்களிலே புற செயல்களிலே குவியும் எளிதாக. அதை தியானம் சொல்ல முடியாது. அதனால் உயிர் மீது மனம் லயித்தல் தியானம். அதுக்கு ஆன்ம லயம் என்று சொல்லுவார்கள். அதுதான் ஆலயம் என்ற வார்த்தைக்கு பொருள். அப்படி உள்ளே திருப்பி உயிர் மையங்களில் மனதை வைத்து பழகுகின்ற தியான பயிற்சியில் பக்குவம் அடையத்தான் அது சமாதி நிலைக்கு போகும். சமாதி என்றால் சமம் ஆதி. ஆதி என்பது இறைநிலை, அதுதான் எல்லாத்துக்கும் மூலம். அந்த மூலத்தோடு லயமாகி விடுவது, அதுக்கு சமமாகவே அவருடைய அன்பும் கருணையுமாக பக்குவம் அடைவதை சமம் ஆதி சமாதி என்று சொல்லி வைத்தார்கள். இந்த சமாதி நிலையை அடைவதற்கு தவத்திலே பக்குவம் அடைந்திருக்க வேண்டும். தவத்திலே பக்குவம் அடைவதற்கு தாரணையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தாரணையில் தேர்ச்சி பெறுவதற்கு மனதை புற உலகத்திலிருந்து, புற பொருட்களிலிருந்து, புறத்திலிருந்து மனதை உள்நோக்கி அகநோக்கி திருப்ப வேண்டும். இந்த பெரு முயற்சியில் வெற்றி பெற்றவர்கள் மிக மிக சிலர் மட்டுமே. அவர்களே காலத்தை கடந்து
இந்த உலக மக்களுக்கு மகான்களாக, அவதார புருஷர்களாக, குருமார்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு மக்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிந்திருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே சரித்திரத்தில் நிலைத்து நிற்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே ஆன்மீகத்தில் தெளிந்தவர்கள் தான். அந்த நிலையை மனிதன் தொடுவதற்கு ஏன் முடிவதில்லை என்று ஒரு யதார்த்தமான கேள்வி வரும். ஏன் ஒரு சிலர் மட்டுமே அந்த நிலையை அடைந்தாங்க? ஏன் பல பேர் அந்த பக்கம் வருவதற்கு விருப்பப்படுவதில்லை? அப்படியே விரும்பி வந்தாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடைப்பது இல்லை என்ற சில கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கும். இதே கேள்வி மகரிஷிக்கு வந்திருக்கணுமே. அவருடைய பதில்தான் தத்துவ விளக்கங்களும் இந்த பல வகையான தியான பயிற்சி முறைகளும். தியானத்தின் உச்சகட்டம் ஒரே நிலைதான். அதை மகரிஷி அழகாக ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை. ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை. மனம் எதையும் நினைக்கக்கூடாது. அதே சமயத்தில் மனம் அதை விட்டு விலகி ஓடிடக்கூடாது. அப்போ தன்னிலே லயமாக நிற்க வேண்டும். அதே சமயத்தில் அது எண்ணத்தாலும் விளங்கிக்கூடாது. அந்த நிலையே தியானத்தின் முழுமை நிலை, உச்சகட்டம்னு சொல்லுவார்கள். ஆனால் இந்த தியானத்தில் எல்லோராலும் ஏன் லயமாக முடிவதில்லை பார்த்தீங்கன்னா, மனம் லயமாச்சுன்னா தியானம் வந்துடும். ஏன்னா பயிற்சியை மனதை கொண்டு தானே பயிற்சி செய்கிறோம். தீட்சை பெற்ற பிறகும் தவ பயிற்சிகளில் நாம் அமர்கின்ற போது ஏன் மனம் அதில் ஆழ்ந்து நிற்பது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் குறுக்கிடுதுன்னு சொல்லுவோம். எண்ணங்கள் எங்கேருந்து வந்து நம்மை குறுக்கிடுகிறது? வெளியிலிருந்தா வருது எண்ணங்கள், நமக்குள்ளே தான் வருது. அப்போ நமக்குள்ளே இருக்கின்ற எண்ணங்கள் ஏன் தொடர்ந்து இடைவிடாது வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, மன இயல்பே அப்படிதான். இதுவரைக்கும் நான் வாழ்ந்த சரித்திரம் எத்தனை லட்சம் தலைமுறைகளை தாண்டி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு தலைமுறையிலையும் 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். இத்தனை நீண்ட தொடர் சரித்திரத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் பெரும்பாலான அனுபவங்கள் என்ன? ஒரு கேள்வி. அதை புரிந்து கொள்வதற்கு இப்போ நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற அனுபவங்களிலே பெரும் பகுதி எதை சார்ந்தது? ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. என்ன இருக்கும்? 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. காலையில் 1/2 மணி நேரம் தவம் பண்ணணும், சாயந்தரம் 1/2 மணி நேரம் தவம் பண்ணணும். இதை தவறாமல் செய்ய முடிந்தவங்க எத்தனை பேருக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு காரணம் வரும். ஆனால் என்னைக்கா சாப்பிடாமல் இருக்கிறோமா, தூங்காமல் இருக்கிறோமா, மற்ற வேலை செய்யாமல் இருக்கிறோமா? அப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம தியானத்துக்கு நேரத்தை ஒதுக்க முடியும். இயல்பும் அப்படித்தான். உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு பிறகுதான் மனமும் ஆத்மாவும் கணக்குக்கு வரும். அதனால் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையை பெரும் பகுதியாக எடுத்துக்கொள்வதனால் மனம் சார்ந்த வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதனால் பெற்ற அனுபவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலன் இன்பங்களிலே மனம் தன்னை இழந்து விடுகிறது. நல்லா பூட்டி சாவியை தொலைச்ச கதை.
அதை விட்டு வெளியே வர முடிகிறதா என்று பார்த்தீங்கன்னாக்க மனம் அவ்வளவு எளிதில் வெளிவர விரும்புவதில்லை. ஏன்னா மனம் என்பது ஒரு வினோதமான இயக்கம். ஓஷோ சொல்லுவார், மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்பார். ஆனால் அறிவு என்பதோ முழுக்க முழுக்க பாசிட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஈர்ப்பும் விலக்கல் என்ற அலையும் ரெண்டும் வேறு வேறு திசை நாடிப்போவை. ஈர்ப்பு என்றால் உள்நோக்கி மையத்தை நோக்கி இழுக்கப்படும். விளக்குவது என்றால் மையத்திலிருந்து வெளியே வரும். ஸோ அதனுடைய டைரக்ஷனே வேற. அப்போ மனம் இயங்காது தடைபட வேண்டும் என்றால் அந்த விரிவலையே விரியாது தடைபடணும். அதைத்தான் சித்த விருத்தி நிரோத்தியாக என்கிறார்கள். சித் என்பது உயிர், மனம். ஆத்மா மனமாக விரிவதையே அது தடை செய்ய வேண்டும் என்ற கருத்து உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த ஈர்ப்பு அலையாகவே லயமாக முடியுமா என்றால் அது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. அதனால் அங்கிருக்கின்ற அனுபவங்கள் எல்லாம் தொடர்ந்து வெளிவருகின்ற விரிவலைகளிலே கலந்தே வருவதனால அந்த அலைகள் மூளையில் மோதுகின்ற போது அந்தந்த அனுபவத்துக்கு தக்க எண்ணங்கள் மூளையில் வளர்ச்சி பெற்று கொண்டே தான் இருக்கும். இப்படி தொடர்ந்து பகல் பொழுது மட்டும் அல்ல, இரவிலே நமக்கு வருகின்ற கனவுகளும் இதை சார்ந்தது தான். அப்போ பகல் முழுவதும் நனவு, இரவு முழுவதும் கனவு. அந்த கனவுக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைக்கும். அந்த பிரேக் நம்ம டிவி பிரேக் மாதிரி இல்லை, 15 நிமிஷம் ஓடும். ஒரு சின்ன இடைவேளைனா ஒரு 4-5 அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கும். இந்த பிரேக் பார்த்தீங்கன்னா சில வினாடிகள் தான், துகள் வினாடிகள். அதுதான் இந்த மனம் முழுவதும் அற்று போன நிலை. அதுக்கு அறிதுயில் நிலை என்று சொல்லுவார்கள், டெல்டா ஃப்ரீக்வன்சி. அந்த இடத்தை நாம் தினசரி தூங்குகின்ற நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் தூங்குறேன்னு சொன்னால் 8 முறை அதை டச் பண்ணும். அந்த துகள் வினாடியில் பெறுகின்ற ஆற்றலே அடுத்து 16 மணி நேரத்துக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. என்றால் ஒரு 10 நிமிஷமோ 1 நிமிஷமோ நின்றா அந்த தவ சக்தியினால் நம்மால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் நினச்சி பாருங்க. அதெல்லாம் மகான்கள் உலகத்தை ஜெயிச்சாங்க. அதையும் ஓசோ சொல்லுவார், 48 நிமிடங்கள் மனம் அற்றுவிட்டால் தட் இஸ் என்லைட்டன்மெண்ட். மகான் என்ற தகுதிக்கு அதுதான் லட்சணம். நிற்குமா? 48 செகண்ட்ஸே நிற்க மாட்டேங்குது, 48 நிமிஷம் எங்கே நிற்கிறது? அது பூர்ண பிரஜ்ஞ நிலை. வேதவியாசர் முதல் புத்தர் பல மகான்கள் பெற்ற நிலையெல்லாம் அதுதான். அந்த நீண்ட ஒரு அறிவு நிலையை பெற்றுவிட்டால் அதுக்கு பிறகு மனசு எங்கேயும் ஓடாது. அது மட்டுமல்ல, அந்த நிலையில் அது பிரபஞ்சத்தையே வசமாக்கி கொள்ளும். அவர்களுக்கு உடல் ஒரு எல்லை கிடையாது, அந்த உடலுக்கு மையமே கிடையாது. இந்த இடத்துல தான் ஒரு மகான் சொல்றாரு, குண்டலினி சக்தி என்பதெல்லாம் வெறும் பேச்சுன்னார். ஒரு அன்பன் கிட்ட பேசினார், குண்டலினி சக்தியில் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் என்னமோ இப்படி தோட்டத்தில் கொடுத்துட்ருக்குறீங்கன்னாரு. ஆமாம், குண்டலினி கிடையாதுன்னு. கிடையாதான்னாரு. ஆமாம் கிடையாது. அப்போ நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க என்ன? அது கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும்னு. அது கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குண்டலினி பயிற்சி பண்ணியாகணும்னு. எப்படி சொன்னால் பாருங்க, நிரந்தரமான இறைவனை அறிவதற்கு, நிரந்தரமான ஆத்மாவை அறிவதற்கு தற்காலிகமான உடல் தேவை. அதே மாதிரி குண்டலினி ஒன்று இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு
குண்டலினி தீட்சை பெற்றுத்தான் ஆகணும். ஏன்னா குண்டலினா என்ன தெரியாதனால இந்த குழப்பம் வருது. உடம்புக்கு மையம், உயிர் மையம் தான் குண்டலினி சக்தி. பிரபஞ்சத்துக்கு விருந்து விட்டால் உடம்பு எங்கே? ஒரு புள்ளி இல்லைங்களா? அவ்வளோ தூரம் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தை ஒருத்தர் நிற்கிறாரு வச்சுங்களேன், என்னவா தெரிவார்? 6 அடி உயரம், ஒரு புள்ளி தான். பிரபஞ்சம் எத்தனையோ பெருசு, இந்த உடம்பு என்ன கணக்கா என்ன? அப்போ பிரபஞ்சத்திற்கு விரிந்தவர்கள் மையம் பிரபஞ்சமே. அப்போ எங்கே குண்டலினி சக்தி? அதனால் உணர்ந்த மகான்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் அந்தந்த நிலைகளை குறிக்கும் வகையில் நுட்பமானவை. அதை மேலோட்டமாக புக்கில் படிக்க வேண்டியது, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது, இருக்கிறதும் சேர்த்து குழப்பிட வேண்டியது. யார் குழம்பாமல் இருக்க முடியும்னா யார் தெளிவாக தெரிஞ்சுக்காம குழம்ப மாட்டாங்க. கொஞ்சம் அரையும் குறையும் மருந்து பண்ணா, ஓஹோ அப்படியா, நான் தான் ஏமாந்துட்டேன் போட்டிருக்கு, சரி நான் அடுத்தது நான் உங்க கூட வர்றேன்ட்டு அங்கே போயிடுவோம். அதனால் அந்த குண்டலினி சக்தியை நாம் அறிந்து நம் உடலுக்குள் முதல்ல அதை அடையாளம் கண்டு கொண்டாதான் எங்கும் நிர்ந்திருக்கின்ற ஆற்றலுக்கு நாம் போக முடியும். இதெல்லாம் தவத்தில் உள்ள நுட்பங்கள். அதை அறிவதற்கு நம்முடைய மனம் துணை நிற்க மாட்டேங்குது இல்லையா? அது ஏன் என்ற கேள்வி வருகின்ற போது தான் இந்த அனுபவங்களே மனதில் பிரதிபலிக்கின்ற போது அது மூளை செல்களிலே மோதுவதால் மூளையினுடைய செல் அடுக்குகள் அதை அகக்காட்சிகளாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம பார்த்தது, கேட்டது, பேசினது, படித்தது எல்லாமே மூளையில் என்ன சொல்லுவோம்? காணாமல் கண்ட காட்சி, கேட்காமல் கேட்ட ஓசை, சுவைக்காமல் சுவைத்த சுவை, நுகராமல் நுகர்ந்த மனம், தொடாமல் தொட்ட ஸ்பரிசம். 5 புலன்களுக்கும் ஒரு இமேஜ் அங்குள்ள இருக்கும். அதிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒன்றும் இல்லைன்னு முதல்ல தெரியணும். மூளையில் மோதுகின்ற அலைகள் அது ஒன்றுமே இல்லை, அது வெறும் காந்த அலைகளே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காந்த அலைகளிலே நம்முடைய ஏற்கனவே செய்து பழகிய அனுபவங்கள் எல்லாமே அதில் பதிந்திருக்கின்றன, தன்மயமாக இருக்கின்றன என்பதையும் புரிந்து கொள்ளணும். அது எதை சார்ந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோட்பாடுகளைத்தான் சார்ந்திருக்க முடியும். அதை காந்த தத்துவத்தில் மகர்ஷி ஒரு கவியை சொல்கிறாங்க. பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன் இறைநிலையே எங்கு எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர் அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல்கள் எல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் உள்வொளியென. அப்போ அந்த மெய்ஞானத்தை தொடுவதற்கு எது தடை என்றால் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். அருமையான ஒரு கான்செப்டுங்க. ஒரு வாக்கியம்தான், ஒரு உபனிஷத்தின் சாரத்தையே மகர்ஷி இந்த ஒரு வரியில் வச்சிருக்கிறார். இப்போ இந்த 4ம் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்கள், இது ஏதாவது நமக்கு உள்ள இருக்கா பாருங்களேன். பொருள் நகை நட்டு மாடி மனை காரு பங்களா எல்லாம் ஏதாவது நமக்குள்ள இருக்கா? ஒன்றும் இல்லை. புகழ் எல்லாரும் பாராட்டுறாங்க பேசுகிறாங்க, அவங்க பேசும்போது பாராட்டும்போது புகழ், அப்புறம் மற்ற நேரத்தை அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளே நினச்சிட்டு போகிறாங்க, அது நம்மகிட்டே இருக்குது. செல்வாக்கு, ஒரு வார்த்தையை சொன்னால் 1000 பேர் கேட்க ரெடியாக இருக்கிறாங்க, ஆனால் அத்தனை பேர் வெளியே தான் நிற்கிறாங்க, உள்ளுக்குள்ளே வர முடியல. புலன் இன்பங்கள், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற எல்லா வசதிகளும் இந்த உடம்புக்கு வெளியே தான் இருக்குது. இந்த உடம்புக்கு உள்ளே என்ன போக முடியும் பாருங்க. உணவு கூட உள்ளே போய் ஜீரணமான பிறகு தான் உடலாக மாற முடியும். அது வரைக்கும் 2 பாடி தான், எக்ஸ்டர்னல் பாடி தான். அப்போது அனைத்து வாழ்க்கை தேவைகள் நினைக்கிறோமே,
இவை எல்லாமே உடலுக்கு வெளியே தான் இருக்க தவிர உடலுக்கு உள்ள ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த அத்தனைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மகிட்ட வச்சுருக்கிறோம். நம்ம வீடு எங்கே இருக்குன்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் பெருசாக கட்டி வச்சுருக்கிறோம், அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கிறோம். எவ்வளோ சொத்து இருக்குன்னு இத்தனை கோடின்னு அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம கிட்ட வச்சுருக்கிறோம். எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறோம்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்து நேற்று வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் ஒரு பிரிண்ட் வச்சுருக்கிறோம். அது உபநிஷத்து சொல்லுகிறது, வெளியில் இருப்பதை வெளியில் வை, வெட்டிக்கு சுமக்காது. அப்போ வெட்டிக்கு சுமக்கிறதுனால தான் இங்கே தவம் பண்ண முடியல. ஆனால் சுமந்துட்டு இருக்கிற அத்தனையும் உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. இது ஒன்லி மாயை. நிஜமெல்லாம் எங்கே இருக்குங்க? வெளியே தான் இருக்குது, உடம்புக்கு வெளியே தான் இருக்குது. அப்போ அது அங்கே இருக்குது, அது நமக்குள்ளே வர முடியாது. நானாக போய் அதுக்குள்ளே புகுந்து 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 இது என்னுடையது 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 என்று அதிலே அழுந்தி விட்டேன். புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி விளைவு என்னாச்சுங்க? மனம் புண்ணாய் வருந்துவோர். அது புண்ணு சாதாரண புண்ணு அல்ல, புறையோடி போன புண்ணு. எத்தனை தலைமுறைகளாக சரி செய்யாத ஒரு புண்ணு இந்த நாளும். இதை சரி செய்ய வேண்டும் என்று விரும்பாத புண்ணு வேற. அது சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிற சுகம் இருக்குது. அதை ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த சொறி பிடிச்சா சொரிய சொரிய சுகமாக இருக்கும். ஆனால் விளைவு என்னாகும் பார்த்தீங்கன்னா வியாதி பெருகிக்கிட்டே போகும். இதே போல புலன் இன்பங்கள் அனுபவிக்க அனுபவிக்க இன்பமாக தெரியும். ஆனால் அதனால் வரக்கூடிய துன்பங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். அதுக்கு என்ன சொல்றாரு? இந்த புலனின்பங்களை பெற்று பிறகு அதிலிருந்து விடுபடுவதை விட அவற்றின் சகவாசமே இல்லாமல் செய்து கொள்வது சால சிறந்தது. அதனால தான் கல்யாணம் பண்ணி கூட இந்த தாம்பத்தியம் வச்சுக்கல. அதுக்கு மேலே அந்த அம்மாவே காளியாக்கி ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால் இது ஒரு மாதிரியான பக்தின்னு வச்சுக்கோங்க, அது இயல்பான வாழ்க்கைக்கு பொருந்தாது. ஆனாலும் அந்த மன இயல்பை பற்றி சொல்கிறாருங்க. அவ்வளோ கடினமானது. புலன் மயக்கத்தில் ஈஸியாக சிக்கிக்கிட்டோன்னு சொன்னால் வெளிவருவது அவ்வளவு சிரமமானது என்பதனால் அந்த சகவாசம் இல்லாமல் செய்து கொள்வது சால சிறந்த என்ற கருத்தை அறிவுப்படுத்தினார். இந்த புலன் இன்பங்களை சார்ந்து வருவது தான் மற்ற மூன்றும். எப்படின்னு பாருங்களேன். 5 புலன் சொல்லுகின்றோம் இல்லையா? மனிதன் தூக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே 5 புலன்கள் வழியாகத்தான் முடியும். இந்த 5 புலன்களுக்கும் பல வசதிகளை நாம் வச்சிருக்கிறோம். அதாவது தொடு உணர்வு, சுவை, வாசனை, பார்வை, ஓசை. இப்போ முதல்ல இந்த தொடு உணர்வு விட்டுருவோம், அது கொஞ்சம் நுட்பமான விஷயம். சுவை எடுத்துக்கொள்ளுங்க. சுவை என்பது இந்த உடம்புக்கு இணக்கமான உணவுகளை எடுத்துக்கொள்வதற்காக இயற்கை வழங்கிய ஒரு அற்புதமான நீதி. ஜீவாந்தத்தின் தன்மாற்றம் என்று சொன்னாலும் கூட அந்த தன்மாற்றத்தினால் என்ன பலன் என்றால் இந்த உடம்புக்கு ஏற்ற உணவை நம்ம தரம் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு சுவை உண்டு. நான் பாட்டு கண்டதை சாப்பிட முடியுமா? கீரை தான், எல்லா பச்சை இருக்கிறத சாப்பிட முடியுமா என்ன? சில விஷமாக மாறும். அப்போ இந்த உடலை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையில் சுவையை வைத்து நாம் பேதப்படுத்துவதற்காக இயற்கை கொடுத்த கொடை தான் நாக்கில் சுவை உணர் அரும்புகள். அதை எப்படியெல்லாம் ஏமாத்தலான்றதுக்கு இப்போ புது புது டெக்னாலஜி. சமைத்து பார், சாப்பிட வாங்க, என்ன இருக்குது சமைச்சு பார்க்கறதுக்கு? பாதாம் என்னது, பாதாம் சாக்லேட் மைசூர்பா. மைசூர்பா தின்னுருக்குறோம், பாதாமும் தின்னுருக்குறோம், சாக்லேட் தின்னுருக்குறோம். 3 கலந்து அப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்க வேண்டியது தானே. அது எப்படி சாப்பிட்டு பார்க்கலாமே, ஒன்று அதுக்கு ஒரு 300 கொடுத்து வாங்கி சாப்பிட்டு பார்க்குறோம். நல்லா தான் இருக்குது. எப்படி நல்லா இருக்கும்? எப்படி நல்லா இருக்கும்? அதே சூப்பர் மைசூர்பாக ஒருத்தர் காய்ச்சலை படுத்துட்டு இருக்கிறார், கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுங்க.
எப்படி இனிப்பாக இருக்கான்னு கேளுங்க, அவர் என்ன சொல்லுவார்னு. கசக்குதும்பார். அப்போ இனிப்பு மைசூர் பால் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் இனிக்கணும். ஆனால் காய்ச்சலை படுத்துறதுக்கு கசக்குது, நல்லா இருக்கிறதுக்கு இனிக்குது. சரி, உனக்கு நல்லா இருக்குதில்ல, இனிக்குதில்ல, இந்த அப்படி இன்னொன்று. இப்போ பரவாயில்ல, இந்த அப்படி இன்னொன்று. இப்போ சரி கொடு, இந்த இன்னொன்று இப்படி எடுத்து வச்சுக்கோ, சாப்பிடுயா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் வை. என்ன சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸில்? தி லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி. அப்போ ஒரு முறை முதல் துண்டு எடுத்துக்கிற போது 10 யூனிட்டுக்கு இன்பம் கிடைக்குதுன்னா அடுத்த துண்டுக்கு 8 யூனிட் தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்த துண்டுக்கு 6 தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்த துண்டு வச்சிங்கன்னா 2 தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்து வச்சிங்கன்னா மைனஸில் போயிடும், வாந்தி வந்துடும். அப்போது இனிப்பு அதில் தான் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு துண்டு சாப்பிட்ற போது 1 பங்கு இன்பம், 5 துண்டு சாப்பிட்ற போது 5 மடங்கு இன்பம் வரணும். அதுதான் நம்ம கணக்குப்படி சரியாக வரணும். ஆனால் இயற்கையில் அப்படி இல்லையே. என்றால் என்ன காரணம் என்பதை ஒரு விஞ்ஞானி சொல்கிறார், ரொனால்டு ஃபிஷர்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி சொல்கிறாரு. இனிப்பு என்ற விஷயம் சர்க்கரையிலும் இல்லை, உன்னிடத்திலும் இல்லை. இரண்டும் சந்திக்கின்ற போது இனிப்பு என்ற விஷயத்தை நீ உணர்கிறாய். சயின்டிஸ்ட்டு என்ன சொல்கிறாருங்க? இரண்டும் சந்திக்கிற போது இனிப்பு என்ற விஷயத்தை நீ உணர்கிறாய். அந்த சயின்டிஸ்ட்டுக்கு மேலே வர்றாங்க சாமிஜி. இரண்டும் சந்திக்குது, அப்படி சந்திக்கும் போது என்ன நடக்குது? ஏன் அந்த இனிப்பாக நமக்கு தெரியுது? இதுதான் முழுமையான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ சயின்டிஸ்ட் ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட், ஒரு அரைகுறை விளக்கம் மட்டும்தான் கொடுத்தாரு, ரெண்டு சந்திக்கிற போது இனிப்பு தெரியுதுன்னு. ஆனால் மகரிஷி அதை முழுமையாக்குறாரு. ரெண்டும் சந்திக்கிற போது என்ன நடக்கிறது என்றால், அந்த சர்க்கரை என்ற ஒரு பொருள், அதிலே உள்ள ரசாயனம், ரசாயனம் என்னால ரசம், அயனம், ரசாயனம். அயனம் என்றால் மாற்றம் அடையக்கூடியது. அப்போது அதில் உள்ள ஒரு தன்மை மாற்றம் அடைகிறது. அந்த மாற்றத்துக்கு தகுந்தாற் போல நம்முடைய நாக்கின் வழியாக நம்முடைய உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தி தன்மாற்றம் அடைகிறது. அப்போ சர்க்கரையில் எந்த அளவுக்கு யூனிட்ஸ் இருக்கிறதோ அதே அளவுக்கு நம்முடைய நாக்கின் வழியாக நம்முடைய ஆற்றல் தன்மாற்றம் அடைகிறது. கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் பர்செப்ஷன். நம்முடைய ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே அனுபவங்கள். அப்போ அந்த சர்க்கரையினால் ஆன அந்த இனிப்பை ஒரு துண்டு, முதல் துண்டு நாக்கில் வைக்கிற போது நம்ம உடம்புல ஜீவான் சக்தி ஃபுல்லாக இருக்குது, நிறைந்து இருக்கிறது. முதல் துண்டு வச்ச உடனேயே என்ன ஆகுதுங்க? மேலே வாட்டர் டேங்க் ஃபுல்லாக இருக்குது. டேப் திறந்த உடனேயே தண்ணி ஃபோர்ஸாக வந்து சீக்கிரமாக பக்கெட் நிறையுது. ஒரு அரை தொட்டி தான் இருக்குன்னு சொன்னால் இந்த வேகத்தில் குறைஞ்சி போயிடும். 1/4 தொட்டி தான் இருக்குன்னு சொன்னால் இன்னும் குறைஞ்சி போயிடும். இதே போல் ஜீவான் சக்தி முழு வீச்சில் இருந்தது உடம்புக்குள்ள முதல் துண்டு வச்ச உடனே அதிக அளவில் தன்மாற்றம் அடைகிறது. ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஒன்று சாப்பிட்டாச்சு, ஓரளவுக்கு ஜீவான் சக்தி செலவு பண்ணியாச்சு, உள்ள இருப்பு என்ன ஆச்சுங்க? குறைஞ்சி தானே போச்சு. இப்போ 3/4 தொட்டி வந்தாச்சு. இப்போ மறுபடியும் இன்னொன்று எடுத்து வச்சிங்கன்னா கன்வர்ஷன் ரேஷியோ கம்மியாகுது. அதனால் இனிப்பு கம்மியாக தெரியுது. அடுத்த பீஸ் எடுத்து வைக்கிற போது அரை தொட்டி ஆகி போச்சு. அடுத்த பீஸ் வச்சிங்கன்னா 1/4 தொட்டி ஆகி போயிடும். அடுத்த பீஸ் வச்சிங்கன்னா வாந்தி வந்துடும். இதுதான் தி லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி. ஸோ விஞ்ஞானிகள் விளக்காத காந்த தத்துவத்தை மிக அற்புதமாக விளக்கிய மகான் அருட்தந்தி அவர்கள். ஸோ என்ன நடக்குது ஒவ்வொரு புலன் வழியாக என்றால், நம்முடைய ஆற்றல் தன்மாற்றம் அடைவது மட்டுமல்ல, செலவும் ஆகிறது. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். ஏன்னா அது சுகமாக இருக்குன்னு நினைக்கிறோம், அது மனம் நினைக்குது. ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவு என்ன என்றால், உடம்பும் கெட்டு, மனசும் கெட்டு, செயல் திறமையும் கெட்டு, வாழ்க்கையும் தோற்று போகுது.
அப்போ இதை மயக்கம் என்று சொல்லுவதா இல்லை தெளிந்த அறிவு என்று ஏற்றுக்கொள்வதா? அதை சொல்ற மகரிஷி, 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். உந்த குண்டலினி புருமையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். அப்போ எந்த புலன் வழியாக நாம் எந்த அனுபவத்தை பெற்றாலும் நம்முடைய ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே அந்த அனுபவம் என்றால், இன்பங்கள் புற பொருட்களிலேயோ புற மக்களிடத்திலேயோ உறவுகளிலேயோ இல்லை. இதுக்கு மகரிஷி எளிமையாக உதாரணம் சொல்கிறாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக உட்காந்துருக்குறோம் சிட் அவுட்டில். வெளியே போகிறாங்க வர்றாங்க காட்சிகள். ஒரு நாய் வருது, அந்த தெரு ஓரத்தில் ஒரு எலும்பு துண்டு கிடக்குது, அதை எடுத்து கடிக்குது. நம்ம உட்காந்து பார்த்துட்ருக்குறோம். அது குப்பையில் கிடக்கிற எலும்பு, காஞ்சி போன எலும்பு. அதை கண்டு அந்த நாய் கடிச்சு பார்க்குது. அவருடைய வாயிலிருந்து லேசாக ரத்தம் கசிஞ்சு கீழே துளி விழுகுது. நம்ம எங்கேருந்து பார்த்துட்டு வீட்லேயும் கூப்பிட்றோம், இங்கே பார் இந்த நாய் என்ன பண்ணுது பார், காஞ்சி போன எலும்பு, அது ஒன்றுமே இல்லை. அது என்ன இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போட்டு கடிச்சு வாயெல்லாம் புண்ணாக்கி ரத்தம் வலியுது பார் அப்படிங்கிறோம். இதே மாதிரி நம்மை மகன் வேடிக்கை பார்க்குறாங்க. இங்கே பார் இவன் பொழப்ப பார், ஒன்றுமே இல்லை, இவன் பாட்டுக்கு அது இதுன்னு புழுந்துக்கிட்டு அதில் உயிரை விட்டுக்கிட்டு செலவழிக்கிறான் பார் அப்படின்னு அவர் நம்மளை வேடிக்கை பார்க்குறாரு. இது எப்படி இருக்குன்ற ராமகிருஷ்ண ஒரு உதாரணம் சொல்கிறாரு. தவளையை பாம்பு விழுங்குன்ற போது பின்பக்கமாக இருந்து வந்து தான் பிடிக்குமா. அது மெதுவாக இதுக்கு தெரியாமல் நைஸாக வந்து பின்னங்காலை பிடிச்சாச்சு, அப்படியே வாழை பிடிச்சாச்சு, முழுங்கிட்டு இருக்குது. இது தெரியாத தவளை நாக்கு நீட்டு பூச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி நம்முடைய உயிரும் வாழ்க்கையும் இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலஞ்சின்பங்கள் நம்மளை முழுங்கிக்கிட்டே இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், அதை கவனிக்காமல் நாக்கு நீட்டி ஆடி தள்ளுபடி அச்சயத்தையும் பார்த்துட்ருக்குறோம். எப்படி இருக்கும் வேடிக்கை. அதனால் இந்த புலன் இன்பங்களில் இருக்கின்ற ஒரு மயக்கத்தை தெளிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் விளக்கங்கள் வேண்டும், விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் வேண்டும், அறிவுபூர்வமான ஆதாரபூர்வமான விளக்கங்கள் வேண்டும். அது எளிமையாக இருக்க வேண்டும். ஆனால் புரியாத பாஷையில் புரியாத விதத்தில் பக்கமாக எழுதிட்டால் மட்டும் பெரிய வேதங்கள் ஆயிடாது. எல்லோரும் புரியக்கூடிய வகையில் எளிமையாக சொன்னால் இதுதான் பயனாகும். அதனால் இன்றைக்கு சாதாரண மனிதன் கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக எளிமையாக அற்புதமாக நமக்கு இயற்கை உண்மைகளை மகரிஷி வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி இந்த உணவுக்கு என்று எத்தனை வகைகள் நம்ம செய்து வச்சிருக்கிறோம். எது சாப்பிட்டாலும் உள்ளே போய் என்னாகும், நமக்கு உடலாக மாறி நமக்கு சக்தி கொடுக்கணும், அவ்வளோதான் வேலை. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம செய்யக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் ரத்தத்தில் பல வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி அங்கே ஈஸ்னோஃபிலியாவும் கொலஸ்ட்ராலையும் எல்டிஎல் ஹெச்டிஎல்லாம் மாற்றி விட்டு தாறுமாறாக்கி அதில் பிபி, ஹார்ட் அட்டாக்கு, சுகரு, அல்சரு, முஞ்சி போன கேன்சரு, இப்படியெல்லாம் வியாதியில் வர வைக்கிறது. எதில் வருதுங்க? எல்லாம் உணவில் தான். அதனால் உணவுலே தான் நமக்கு மிக பெரும் துன்பங்கள் இருக்கின்றன என்பதை கண்ட மகான் வள்ளுவ பெருந்தகை, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உணின், அற்றான் அளவறிந்து உண்க அஃது உடம்பு பெற்றான் நெடுதுவிக்குமாறு என்றெல்லாம் பல கவிதைகளை எடுத்து விளக்கியிருக்கின்றார். அதனால் சுவை உணர்வு நமக்கு அடிப்படை வாழ்க்கைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சாத்விகமானது வாசனை உணர்வு. ஏதோ வச்சாங்க, அதுவும் கூட நமக்கு தொந்தரவாக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு ரசாயனம், இயற்கை அல்ல. ஏதோ ஒன்று போட்டு அதில் ஒரு மூக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே போல் இப்போ லேட்டஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சில பேர் பாயத்தோ
அங்கே ஒரு ஸ்ப்ரே. எதுக்குன்னா வாய் துர்நாற்றமா அடியுங்கள் ஸ்ப்ரே. துர்நாற்றம் இங்கே இருக்குது, டேங்க் இங்கே, இது நாரி போச்சுன்னா ஸ்மெல் இங்கே வரும். நாம் பாத்ரூமில் அடைச்சிக்கிச்சேன்னு சொன்னால் டேங்க்கு க்ளீன் பண்ணுவோமா இல்லை மேலேயே தண்ணி தூக்கிட்டுருப்போமா? க்ளோசட்லேயே என்ன பண்ணுவோம்? டேங்கை தான் க்ளீன் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்? இங்கே மட்டும் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறதாம்மா. அது எப்படி போகும்? நாற்றம் இங்கே உள்ளே இருக்குது, கண்டதை தின்னு உள்ள நாற்றமெல்லாம் அங்கே உள்ளே கிடக்குது. இதை சுத்தம் பண்ணாமல் வாயினத்தை எப்படி போகும்? இதெல்லாம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், இதெல்லாம் இந்த சைனஸ் ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடும். அதனால் வாசனை உணர்வு என்பது இயற்கையாக மனம் நமக்கு துன்பம் பண்ணாதுங்க. ஒரு ரோஜா மலர், ஒரு மல்லியும் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய மனம் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் அதை முகர்ந்து பாருங்கள், அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்காது. செயற்கையான மனங்கள் அத்தனையுமே நமக்கு உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவை. இது தேவையில்லாத வேலை. அதுக்கு மேலே 300 ரூபா கொடுத்தது அடிக்கணுமா எப்படி? அடுத்ததாக இன்னொரு கடுமையான ஒரு புலன் வந்து இந்த கண்ணு. எல்லா வகையிலையும் நம்ம கெடுக்கிறது இந்த நாக்கும் கண்ணும் தான் அதிகபட்சமாக. விஞ்ஞானம் சொல்லுகிறது கண்கள் வழியாக நாம் செலவு பண்ணக்கூடிய ஜீவாந்தத்தின் அளவு மிக அதிகம். அதனால தான் நம்ம தவம் செய்கிற போது கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கையை கோத்து உட்கார்ந்தாலே ரொம்ப தெம்பு வந்த மாதிரி இருக்கும். அதுவே தவம் நினச்சி ஏமாந்து போயிடுவோம். இது கண்கள் மூலமாக செலவாகக்கூடிய காந்தத்தை மிச்சப்படுத்தினால் வந்த ஒரு இன்பம். ஆனால் தவம் அது அல்ல. அதனால் கண்கள் மூலமாக அதிக அளவு சக்தி செலவாகிறது. அதை பல மடங்கு பெருக்கக்கூடியது தான் நம்முடைய டிவி ஸ்க்ரீனும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனும். அதில் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ். நீங்கள் ஒரு காட்சியை பார்க்குறோம், கண்ணை மூடினீங்கன்னா காட்சி மறைஞ்சிரும். ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, கண்ணை மூடுங்க, அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து அப்படியே நெகட்டிவ் கண்ணிலேயே தெரியும். கிட்டத்தட்ட 3 நிமிடம் முதல் 5 நிமிடம் வரைக்கும் ஆகும் அந்த நெகட்டிவ் மறைகிறதுக்கு. அப்போ என்ன அர்த்தங்க? அத்தனை சக்தி நம்முடைய கண் வழியாக விரயமாகிறது என்று பொருள். அப்போது தேவை உள்ளளவுக்கு அது விஷயம் நல்லது இருந்ததுன்னா பயன்படுத்தி கொள்ளலாம். சும்மா வேடிக்கைக்குன்னு சொல்லி நம்முடைய உயிரை விடணுமா அதில்? அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அது மட்டுமல்ல, எத்தனையோ பார்க்குறோம், பார்க்கறது எல்லாம் கேட்கும். கண்ணு பார்க்குது, மனசு கேட்குது. அடுத்த ஒரு சாத்விகமான உறுப்பு பார்த்தீங்கன்னா காதுகள். அது என்ன சமயத்தில் கொஞ்சம் ஒட்டு கேட்கும், அது ஒரு சிலர் தான், எல்லோரும் கேட்க மாட்டாங்க. மற்றபடி காதில் நமக்கு துன்பம் இருக்கா பாருங்கள், நமக்கு நன்மை செய்யக்கூடியது தான். ஏன்னா தத்துவங்கள் படிக்க நேரமே இல்லைங்க. காலை எழுந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் ஒரே வேலை. புக் எடுத்து உட்காரதுக்கு நேரமே இல்லை. சரி, வாஸ்தவம். சாமிக்கு பேசுகிறாங்க, எதுலைங்க? கேசட்டில், சிடியில். அது பாட்டுக்கு போட்டுட்டு நான் பாட்டுக்கு பாத்ரூம் போகலாம், குளிக்கலாம், சமைக்கலாம், செய்யலாம். காதுக்கண்ணு மூடியாக போட்டிருக்குது. இது கேட்கறதுக்கு என்ன கஷ்டம்? இப்படி அடிக்கடி கேட்டிருந்தா கூட ஞானம் வந்துடுமே, இல்லைங்களா? இதுக்கு ஏதாவது சிரமமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது நம்ம தடையா? என்ன சில செய்திகள் அப்பப்போ இடை விட்டு போனால் போகுது, மறுபடியும் போட மறுபடியும் இன்னொன்று கேட்க போகிறோம். எப்படி ஒன்று விட்டால் கேட்டால் கூட ஒரு நாள் முழுசாயிருமே இல்லை? அதனால் கற்றலின் கேட்டிலே நன்றின்னு சொல்கிறது காரணம் அதுதான். ஏன்னா சிரமம் இல்லாத வேலை கேட்குறது. எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே காது மட்டும் எக்ஸ்ட்ராவாக பயன்படுத்திக்கலாம். அதனால் 5 புலன்களில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய புலன் காது. இதில் ரொம்ப டேஞ்சரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாக்கும் உடம்பு. அதை கடைசியில் சொல்கிறேன், அழுத்தம், ஸ்பரிசம். ஸ்பரிசம் என்பது தாம்பத்திய உணர்வு தான். வேறு எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பரிசத்தினால் நமக்கு நன்மை நட்டம் கிடையாது. உடலுடைய இயக்கம் உரசல் இல்லாது இன்பம் வருமா பாருங்க. அது மட்டுமல்ல, அவருடைய செலவு என்னன்னு கணக்கெடுக்க வரார் வள்ளுவர். கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்று அறியும்
ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உல. அது இன்பத்து பாலை கொடுக்குறார். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு நுட்பத்தை வைக்கிறார். 5 புலன்கள் சுருங்கி ஒன்றாக இயங்கும் இடம் தாம்பத்தியம். மற்ற 4 அவுட் ஆகிடும். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இந்த 5ல் அழுத்தம் மட்டும்தான் அங்கே வேலை செய்யுமே தவிர மற்ற 4 வேலை செய்யாது. அப்போ 5 புலன்கள் ஒன்றாக சுருங்கி நிற்கின்ற இடம் தாம்பத்தியம். அந்த சுருங்கின இடத்துலேருந்து உள்ளே போயிட்டா ஆன்மீகம். அதைத்தான் செக்ஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, காமத்தில் இருந்து கடவுளுக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு நாள் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தலைப்பாகவே. அதனால் இந்த புலன் இன்பங்களிலே என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை துணை என்பதோ அல்லது பெண்ணுக்கு ஆண் என்பதோ ஆணுக்கு பெண் என்பதோ அந்த உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு மீடியாவே தவிர இன்பம் அவரிடத்திலும் இல்லை. அது நமக்குள் மட்டும் நடக்கின்ற நிகழ்ச்சி தான். அதனால் நமக்குள் தன்மாற்றம் அடைகின்ற உயிர் சக்தியைத்தான் நாம் இன்பமாக உணர்கின்றோமே தவிர ஆனால் நமக்குள் தன்மாற்றம் அடைகின்ற உயிர் சக்தியை தான் நாம் இன்பமாக அனுபவிக்கிறோமே தவிர இன்பம் புற பொருட்களிலேயோ புற மக்களிடத்திலேயோ உறவுகளிலேயோ இல்லை. இதுதான் இயற்கை உண்மை. இதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் புலன் இன்பங்களிலிருந்து மனிதன் விடுபட முடியுமா என்றால் முடிந்து கொள்வது இல்லை. புரிந்து கொண்டாலும் அவ்வளவு எளிதில் அதிலிருந்து விடுதலை பெற முடியுமா அடுத்த கேள்வி. அதுவும் சாத்தியம் இருக்கிறது இல்லை. அதுக்கு தான் மகர்ஷி தவத்தை கொடுக்குறாங்க, பஞ்ச இந்திரிய தவம். அந்த புலன் இன்பத்தை ஜெயிக்கணும்னு சொன்னால் அந்த புலன்களுக்குள்ளாக ஒரு செல் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த உடலில் இருக்கின்ற செல்களே இது எனக்கு தேவையில்லையே என்று நினைக்கணும். அது நினைக்கூடிய வகையிலே அந்த செல்களிலே ஒரு தர மாற்றத்தை ஏற்படுத்தணும், செல் ரிஃபார்மேஷன். அந்த தரம் மாற்றம் ஏற்பட்டால்தான் இந்த தேகம் சுத்த தேகமாக மாறும். இல்லைன்னா கார்பரேஷன் குப்பை தொட்டியாக தான் நாறிக்கிட்டு இருக்கும். அதை அடைந்தவர்கள் மகான்கள். அதனால் இந்த அனுபவங்களில் என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் நம்ம தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து வெளிவருவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்கின்ற போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதான்னு பயந்துக்க வேண்டாம். ஐயோ ஒன்றுமே பண்ணாமல் அனுபவிக்காமல் செத்து போகிறதா, அப்புறம் எதுக்கு மனுஷனாக பிறக்கணும், இன்னும் நமக்கு ஒரு பயம் வந்துடும். அனுபவிப்பதற்கு இயற்கை நமக்கு தடை செய்யவில்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது எத்தனை முறை சொன்னாலும் நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இயற்கையாக உள்ள இன்பங்களை தூய்ப்பதற்கு இறைவனோ மகான்களோ நமக்கு தடை விதிக்கவில்லை. அதை மகர்ஷி எளிமையாக தெளிவாக சொல்கிறாங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இந்த 5 செயல்களை அலட்சியப்படுத்தாமலும் அளவு மீறாமலும் முறை மாறாமலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இந்த புலன்களை நாம் பயன் கொள்ள வேண்டுமே தவிர புலன்கள் இழுக்கிற இழுப்புக்கு பின்னாடி போகக்கூடாது. அதையும் ஒரு சின்ன ஒரு கோட்டிங் கொடுக்குறாரு. அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு. அதனால் இந்த புலன்களை நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலே அறிவு அதை ஆட்சிக்கு வரணும். அறிவு ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற கருத்தை பல மகான்கள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா இந்த பக்கம், பாண்டவர் பக்கம். அது என்ன பண்ணுறாரு, பேசாமல் இருக்கிறார், சாரத்தியம் மட்டும்தான். அந்த சாரத்தியம் பண்ணக்கூடிய ரதம் அதை பார்த்தீங்கன்னா 5 குதிரைகள் பூட்டிய ரதம். இவர் சாரதி. எதிரில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, யாருங்க, துரியோதனன், பாண்டவரோட கௌரவருடைய படை.
ஆனால் அந்த படைகள் மட்டும் அங்கே இல்லை. கிருஷ்ணனுடைய அத்தனை சைன்யமும் அந்த பக்கம் தான் நிற்குது. யுத்தம் தொடங்க முன்னாடியே 2 பேர் போனாங்க, துரியோதனனும் அர்ஜுனனும். யாருக்கு? கிருஷ்ணன்கிட்ட போய் சகாயம் கேட்கறதுக்கு. 2 பேரும் கேட்டாங்க. கிருஷ்ணன் சொன்னார், சரி நான் ஒரு பக்கம், என்னுடைய படைகள் ஒரு பக்கம், உனக்கு எது வேணும்னு கேட்டான். அர்ஜுனன் கேட்டேன். நீ இருந்தால் போதும்னு அவன் கிருஷ்ணன் மட்டும் எடுத்துக்கிட்டான். இவன் இருச்சா நல்லா ஏமாந்தான்டா அப்படின்னு சொல்லி துரியோதனன் சந்தோஷம் பெருமையாக சரி படைகள் எல்லாம் எனக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ என்ன காட்சி என்றால், தன்னுடைய படைகள் தனக்கு எதிராக வேலை செய்வதை இங்கிருந்து ரசிக்கிறார். இது மாதிரி ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? என் கையை பண்ணுற வேலையை பாரு, என் மனசு நினைப்பை பாரு, என் உடம்பு பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு இந்த உடம்பை இந்த ஆத்மா வேடிக்கை பார்க்கணும். இதுதான் அந்த தத்துவம். அது மட்டுமல்ல, கிருஷ்ண பரமாத்மா 5 குதிரை பூட்டிய ரதத்தை கையில் பிடிக்கிறார். 5 புலன்கள். அந்த 5 புலன்கள் செலுத்தக்கூடிய வலிமை இருக்கணும் மனிதனுக்கு என்கிறார். அப்போ அறிவு புலன்களை ஆளும், மனம் புலன்களால் ஆளப்படும். மனம் புலன்களால் ஆளப்படும். அதான் சாமி சொன்னாங்க, அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு. அப்போ யார் அறிவாக மாற்றம் அடைகிறார்களோ, அறிவுபூர்வமாக வாழ கற்றுக்கொண்டார்களோ, அவர்களுக்கு இந்த புலன்கள் ஒரு அடிமைகளே தவிர அவர்களை வெல்லுகின்ற எஜமான்கள் அல்ல. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் 5 காலா மணி விளக்கே என்கிறது திருமந்திரம். 2 டைட்டில் கொடுக்குறாருங்க. கள்ள புலன் 5 காலா மணி விளக்கு. இயல்பாக இது கள்ளத்தனம், 5 திருடனுங்க. ஆனால் இதை பக்குவப்படுத்தி விட்டால் காலா மணி விளக்கு, லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம். எப்படி இந்த கலங்கரை விளக்கம் தொலைதூரத்தில் வருகின்ற கப்பலுக்கு இங்கே ஒரு கரை இருக்கிறது என்று வழிகாட்டுகிறதோ, அதுபோல் இந்த உடல் சார்ந்த புலன்களுக்கு இந்த உலகிலே இத்தனை இன்பங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் அனுபவிக்கலாம் என்று அந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கான வாயில்களாக அமைந்தது தான் இந்த புலன்கள். கள்ள புலன் 5 காலா மணி விளக்கு. அதனால் அதை வழிகாட்டக்கூடிய வகையிலே, உடலுக்கு துன்பத்தை தராத வகையிலே பயன்படுத்தி கொள்வது இயற்கை விதிக்கு உட்பட்டதே. அதுக்கு எந்த மகனும் தடை சொல்லவும் இல்லை. வள்ளுவரை வாசிவதை வாழ்ந்து தானே திருக்குறள் எழுதினார் இல்லையா? அதனால் அதை அளவுமுறை மீறுகின்ற போது அது துன்பமாக மாறும் என்பதனால் இந்த புலன்களை நம்முடைய கட்டுக்குள், அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்தினாங்க. இது ஒரு இடத்துல சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகிறோம், எத்தனை விநாயகர் கோயிலுங்க, மற்ற எல்லா கோவில்களும் அதுக்கு ஒரு வரைமுறை உண்டு. ஆனால் விநாயகருக்கு வரைமுறையே கிடையாது. எங்கே வேணால் அரசமனை கண்ட ஒரு பிள்ளையார் வச்சுக்கலாம். அந்த பிள்ளையாருக்கு முன்னே ஒரு மூஞ்சூர் வச்சுருவாங்க. மூஞ்சூர்னா என்னங்க? எலியில் ஒரு வெரைட்டி, அவ்வளோதான். எலி என்ன பண்ணும்? சமையல் ரூமுக்குள்ள எலி பூந்ததுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் சமையல் ரூம் எல்லாம்? அது மாதிரி விநாயகருடைய படம் பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு முன்னாடி மூஞ்சூர் வச்சுருப்பாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா பலகாரங்களாக வச்சுருப்பாங்க. ஆனால் மூஞ்சூர் என்ன பண்ணிட்டு இருக்குது? பலகாரத்தை பார்க்கல, யாரை பார்க்குதுங்க? விநாயகர் பார்த்துட்டு இருக்குது. என்ன தத்துவம்? என்னுடைய இயல்பு இதெல்லாம் பிச்சு மேய்ஞ்சிருவேன், முழுசாக கூட சாப்பிட மாட்டேன், எல்லாத்தையும் கொஞ்சம் கடிச்சு இன்னொருத்தரும் சாப்பிட முடியாதபடி கெடுத்துருவேன். இதான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லோருக்கும் பயன்பட வேண்டிய இயற்கை வளங்கள் நம்ம அங்கங்கே நமதுன்னு லேபிள் விட்டுட்டு வச்சுருக்கிறோம். வேறு யாரும் உள்ளே வர முடியுமா என்ன?
அப்போ தேவை உள்ளவன் இல்லாமல் தவிக்க, தேவைக்கு மேல் சேர்த்துக்கிட்டவன் அவஸ்தைப்பட, பசிக்கு சாப்பாடு இல்லாமல் ஒருத்தன் தவிக்க, அன்னப்பூர்னால பஃபே சிஸ்டத்தை அளவுக்கு மேலே ஒருத்தன் தின்னு அவஸ்தைப்பட, என்னங்க இது லேபிள். அதனால் அந்த மூஞ்சூறு இந்த மனித மனதுக்கு ஓமானம். விநாயகர் கடவுள், அறிவுக்கு ஓமானம். இந்த பலகாரங்கள் எல்லாம் வாழ்க்கை வசதிகளுக்கு புறஞ்சின்பங்களுக்கு ஓமானம். அப்போது இந்த எலி என்ன பண்ணுது, தன் இயல்பான பழக்கத்தை விட்டு அறிவின் கட்டளைக்கு காத்திருக்கிறது. நீ சொன்னால் சாப்பிட்றேன், இல்லை இருந்துட்டு போட்டு எனக்கு என்ன அப்படின்னு பேசாமல் விநாயகரோட மூஞ்சி பார்த்துட்டு இருக்குது. இப்படி பக்தி மார்க்கத்தில் பல வாழ்க்கை உண்மைகளைத்தான் சொன்னாங்களே தவிர வெறும் சடங்குகளை மட்டும் வைக்கலைங்க. அதனால தான் பக்தி தொடாது ஞானத்தை பற்றி பேச முடியாது. அதே சமயத்தில் பக்தியில் உள்ள குறைகளையும் குத்தி காட்டி தான் ஆகணும். நமக்கு வலிக்குதுன்றதுக்காக சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் புராணத்துக்கு வாங்க. அதே கிருஷ்ண பரமாத்மா சின்ன குழந்தை இருக்கிற போது ஒரு காளிங்க பாம்பு, 5 தலை பாம்பு, அதை பிடிச்சி அடக்கி அது மாதிரி நின்றுட்டு நர்த்தனம் ஆடுற, காளிங்க நர்த்தனம் ஆடுறார். அதுக்கு மேலே அப்படி ஒரிஜினல் இடம் என்ன பார்த்தீங்கன்னா பார்க்கடல். எங்கேங்க அது ஒன்றுக்கு மேலே. அதில் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக சாந்தகாரம், புஜகசயனம், பத்மநாபம், சுரேஷம், லட்சுமி காலம் முக்கிட்டு இருப்பா. நமக்கு லட்சுமி தலையில் உட்காந்துருக்குறா. மனுஷனுக்கு லட்சுமி தலையில், விஷ்ணுக்கு லட்சுமி காலடியில். கொடை பிடிக்கிறது யாருன்னு பாருங்க, 5 தலை பாம்பு கொடை பிடிக்கும். அப்போ என்ன தத்துவத்தை வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மனதுக்கு பிறப்பிடமே ஒரு கடல். எதுங்க? வித்து சக்தி. நமக்கு தெரிஞ்சது வெள்ளையாக தானே தெரியும். அது வெள்ளை இல்லைன்றது அது ஒரு நுட்பம். ஆனால் நமக்கு தெரிஞ்சது தான் நமக்கு சொல்லணும். மகான்கள் மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தானே ஓமானத்தை கொடுக்கணும். அப்போ பார்க்கடல் என்பது மனிதனுடைய வித்து சக்தி, விந்துநாத சக்தி. அதில் இந்த ஆத்மா குடிகொண்டிருக்கிறது. ஆத்மா பெற்ற எல்லா சஞ்சித பிரார்த்த கர்மாக்களும் உள்ளே அடங்கியிருக்கிறது. அதுதான் 5 புலன் வழியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. இதை அடக்கி விட்டால் அது அற்புதமாக நமக்கு குடை பிடிக்கும். அடக்கவில்லை என்றால் ஒரு பாம்பு கடித்தாலே தேறது கஷ்டம். 5 பாம்பு கடித்தா தேர முடியுமா என்ன? முடிஞ்சான். அது குடை பிடிக்க பொருள் நமக்கு தேவைதான் வாழ்க்கைக்கு. அது அங்கே இருக்கணும். காலுக்கு போகிற செருப்பு மாதிரி, அது கிட மாதிரி தரை வந்து இருக்கக்கூடாது. அதனால் எங்கே வைக்க வேண்டிய பொருளை இடம் மாற்றி வச்சதுனால தான் நமக்கு வாழ்க்கையில் சிக்கலே பொருள். எப்போ பாரு காசு காசுனா பிசாசு அலையிறோம். அது இல்லைன்னு வாழ்க்கை என்ன கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. உலகத்தில் நான் வாழ்கின்ற வாழ்க்கை முழுக்க முழுக்க காசை தேடித்தானே என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் தத்துவங்களிலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறிகளை கதாபாத்திரங்கள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக ஓமானங்களை காட்டி கொடுக்குறாங்க. இப்படி இன்னொரு தத்துவம் பார்த்தீங்கன்னா, இந்த தட்சிணாமூர்த்தி, சிவபுராணத்தில் தட்சிணாமூர்த்தியை கொடுக்குறாங்க. எல்லா தெய்வங்களும் பொதுவாக வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும். தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா, தக்ஷின் பேரே தெற்கு பார்த்து வந்தாச்சு. அது தெற்கு நோக்கி இருக்கும். தட்சிணாமூர்த்தி உருவத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்கும், இங்கே ஒரு பாம்பு, இங்கே ஒரு பாம்பு, இங்கே ஒரு பாம்பு, இங்கே ஒரு பாம்பு, 5 பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்கும். இவர் ஆனந்தமாக தியானத்தில் இருப்பார். அது மட்டுமல்ல, குரு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பார்க்க சீடர்கள் தெற்கு பக்கம் உட்காந்து வடக்கு நோக்கி பார்க்கணும். அப்போ குருஸ்தானம் தெற்கு, சீடன் ஸ்தானம் வடக்கு. இதைத்தான் பிசிராந்தர் கதையில் வடக்கு இருத்தன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்குவத்துக்கு பிறகு மனிதன்
வடக்கிருத்தல்னு சொன்னால் சாப்பிடாம உட்காந்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைங்க. புலன் இன்பங்களை துய்க்காது ஆத்ம நாட்டத்திலே காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது வடக்கிருத்தல் என்ற சொல். இப்படி ஒவ்வொரு புராண கதையிலேயும் பக்தி மார்க்கத்திலேயும் சொல்லப்பட்ட கரு என்ன என்றால், இந்த மனிதன் மனம் என்ற இயக்கத்தில் இருந்து விடுபட்டு ஆத்மாவிலே லயமாவதற்கு புலன்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் அதனால் பெறக்கூடிய சிறப்புகள் என்ன என்ற மேன்மைகளை வெளிப்படுத்தியவை தான் புராண கதைகள். அதனால் ஒவ்வொன்றிலேயும் கருத்து இல்லாமல் கிடையாது. முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் அல்ல, சும்மா அவங்க ஒன்றும் பக்தி மார்க்கத்தை உருவாக்கலை. அவங்க எத்தனையோ சிந்தனை செய்து ஆராய்ச்சி பண்ணி இந்த மனிதனுக்கு எப்படியெல்லாம் சொன்னால் இவனை அறியாமலேயே இவன் பக்குவப்படுவான் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் நமக்கு அந்த வழிவகைகளே கொடுத்துருக்கின்றாங்க. இன்னும் சிறப்பாக வழிபாட்டு முறைகளிலேயே எப்படி ஆன்மீகம் இணைகிறது என்பதெல்லாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதனால் இந்த புலன் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து மனிதன் விடுபட்டால் ஒழிய மனிதன் ஆத்ம பயணத்துக்கு போக முடியாது, மனதை அடக்கவும் முடியாது. அப்போது இந்த 5 புலன்களிலே 5 வகை நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த 5 வகை புலன்களையும் நம்ம பயன்படுத்துகின்ற போது அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா, உயிர் சக்தி, ஜீவான் சக்தி செலவாவது தான். இதுதான் மையம். இதை புலன்பத்தை சந்திப்பதற்கு துணை செய்பவ எதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்வாக்கு இருந்தால் லகுவாக எல்லாத்தையும் பெற்று விடலாம். இப்போ அரசியல், அதிகாரம், மேல் உயர் பதவி என்பதால் என்னங்க, கையசைச்சா 1000 பேர் 1,00,000 பேர் நம்ம நினைப்பான் செல்வாக்கு. அப்போ இவன் தனி மனிதனாக நின்று சாதிக்க முடியாததை பல பேர் ஒத்துழைப்போடு செய்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போது பொருள், புகழ், செல்வாக்கு இந்த 3ம் புலன் இன்பங்களுக்கு துணை செய்பவை. அதனால தான் எவ்வளவு பதவி உயர்வு பெற்றாலும் சொத்துக்கள் சேர்ந்தாலும் அனுபவிக்கத்தானே பார்க்கணும். அப்போது அந்த அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் வசதி சேர சேர நல்லா சாப்பிடணுமே, நல்லா சாப்பிட்டா ஜீரணமாகாது. அப்போ ஜீரணிக்கு கொஞ்சம் உள்ளே ஊற்றணும். அது என்ன ஊற்ற முடியும்? ஆல்கஹால் தானே இருக்கும். ஆனால் அதை ஒரு பெக் அடிச்சுக்கிட்டு அப்புறம் உட்காந்து தின்னுக்கிட்டே இருக்க வேண்டியது. இது ஒரு கூட்டம். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, வள்ளுவர் சொல்லுவார், மறைவின் மகளிர். புரியுதுங்களா? எல்லை தாண்டியவர்கள். இது அங்கங்கே ரேட்டு தகுந்த மாதிரி அது ஒரு கூட்டம். சில பேருக்கு புது நோட்டை அடுக்கி வச்சு பார்க்குறதே ஒரு ஆனந்தம் இருக்குது. இதுக்குன்னே மாதம் ஒருத்தர் வருவார், எல்லாருக்கிட்டையும் சேலரி அன்றைக்கி ஃப்ரெஷ் நோட் கொடுத்து ஒரு அலர்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு போவார். எதுக்கு இவர் வாங்கிட்டு போகிறான்னு சொன்னால் அவர் இரும்பு பெட்டியில் வச்சு அழகு பார்ப்பார் அப்படின்னு. இப்படி இந்த சொத்து சேர்த்து வச்சு அழகை பார்க்கறது ஒரு பெருமை இருக்கும். அப்போது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற புலனின்பங்களுக்கு இந்த 3ம் துணை செய்யும். அதனால் அதன் மேலும் மனசு நாட்டமாகும். அப்போது என்ன பயிற்சிக்கு என்று உட்கார்ந்தாலும் இந்த புலன் சார்ந்த இன்பங்கள் ஒரு பக்கம் தூண்டிவிட, அதை நிறைவு செய்வதற்கு என்னெல்லாம் நமக்கு வாழ்க்கை வசதிகள் தேவை, அதை எப்படிலாம் சம்பாதிக்கலாம், யாரை பார்க்கணும், என்ன பண்ணணும் என்றெல்லாம் திட்டங்கள் வகுக்க, இப்படி நாமளே கூட 6 மணிக்கு உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த சாந்தி சொல்லும் போது தவம் முடிச்சிட்டாங்கடோன்னு தெரியும். அது வரைக்கும் எங்கடா போகணும்னா எங்கேயோ போயிட்டு வந்துடுவோம். உடம்பு இங்கே இருக்குது, கை கோத்து இருக்குது, கண் மூடி இருக்குது. ஆனால் மனசு காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி. மனசுக்கு ஏதாவது தடைப்பட முடியுமா? அதனால் அது பாட்டுக்கு போயிடும். அப்புறம் ஏங்க மனசு நிற்கவே மாட்டேங்குது, தவமே வர மாட்டேங்குதுன்னா அது எங்கெல்லாம் போயிருக்குது, எங்கெங்கேயோ போச்சு. ஏன் போச்சு? பிடிச்சிருக்குது போச்சு இல்லையா? பிடிக்காத இடத்துக்கு மனசு போகுமா? அப்போது ஏன் பிடிச்சிருக்குன்னு கேள்வி கேட்கணும். அதுக்கு ஒரு கவி சொல்ற மகரிஷி, அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன்,
அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை புலன்களில் அதிக நாள்னா பிறந்ததுக்கு அப்புறமா இல்லைங்க, பல தலைமுறைகளாக. அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். பார்த்துக்கவனிங்க, ஏற்கனவே சொன்னோம், இயற்கை இன்பங்களுக்கு எந்த மகனும் தடை செய்வதில்லை என்று மகிழ்ச்சி சொல்கிறாங்க. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் வந்தது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அறிவு புலன்களை அறிந்தது, பிறகு வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர். அற்புதமான நுட்பமான விஷயம் இது. அதனால் இதெல்லாம் இப்போ நம்ம கேட்டுட்டோம். பஞ்சேந்திரியங்கள் இப்படிலாம் நம்மளை கெடுக்குது, இது ஒரு கள்ள புலன் என்று தெரிஞ்சுக்கிட்டோம். உடனே வீட்டுக்கு போய் எனக்கு டிஃபன் கிடையாது, கட்டு பேசாமல் பட்டினி போட்டோம்னா இல்லை. வழக்கமாக ராத்திரிக்கு ஒரு சிக்கன் சூப் சாப்பிட்டு பழகி வச்சுருக்கோம், இன்றைக்கி சிக்கன் சூப் கிடையாது, பேசாமல் பால் குடி அப்படின்னா ஒத்துக்குமா? அப்போது அறிவு புலன்களை அறிய வேண்டும் முதலில், பிறகு வெல்ல வேண்டும் படிப்படியாக. அதனால தான் மகரிஷி உணவு பழக்கத்தை பற்றி இங்கே பேசுகிறதே கிடையாது. உணவுக்கு விதிமுறையே கிடையாது. இங்கே மனோலக்கலை பயிற்சிகளில் உணவுக்கு விதிமுறையே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்களா, அடிச்சிட்டிங்க. மட்டன் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டுங்க. புகைப்பிடிக்கிறீங்களா, பிடிச்சிக்குங்க. பயிற்சியும் பண்ணுங்க. இதுக்கு எங்கே செக் வைக்க வர்றாருன்னா, ஆசிரியர் பயிற்சியை செக் வைப்பார். அங்கே வரும்போது நீங்கள் புகையை விட்டுட்டீங்களா, மதுவை விட்டுட்டீங்களா, தேவையில்லாத பழக்க வழக்கம் விட்டுட்டீங்களா, உணவு முறையில் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிட்டீங்களா, அப்போது ஆசிரியர் பயிற்சி. ஏன்னா அந்த இடத்துல பாட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைக் பிடிச்சிட்டேன், ஆகுது செய் தம்பி வருதா அப்படின்னா, புகை வருது அப்படின்னு ஞானமாக வரும். யோசனை பாருங்கள், எந்த செகண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளோ தீட்சை கொடுத்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அப்போது பிரம்மஞானம் வரைக்கும் அது சொல்லலை அவர், ஆனால் ஆசிரியர் பயிற்சி வருகின்ற போது இது தகுதிங்கிறார். ஏன் அப்படின்னா, சாமி சொல்கிறாங்க, இந்த பயிற்சி முறையாக செய்திருந்தால் அறிவு புலன்களை அறிந்துவிடும், வென்றுவிடும். அது பிறகு நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதுங்கிறார். அப்போ தான் அருள்நிதி ஆசிரியர். அதனால் நாம போட்டு இது நல்லது என்பதற்காக வன்முறையாக அதை தடை செய்தால் வன்முறை வெடிக்கத்தான் செய்யும். உடல் செல்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதனால் நல்ல பழக்கங்களை நாம் தெரிந்து கொண்டாலும் கூட தீய பழக்கங்கள் உடனடியாக சப்ரஸ் பண்ணக்கூடாது. அதை அழகாக அன்போடு அப்படி தடவை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் தானே அதுவே அது வேண்டாம் இப்போ அப்படின்றோம். அப்போ அந்த உடல் செல்கள் மாற்றம் பெற பெற உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இந்த 5லும் இயல்பாகவே அளவுமுறை வந்துவிடும். அது வரைக்கும் நம்முடைய விடாமுயற்சியை தொடர்ந்து செய்யணும். இதெல்லாம் பண்ணாமலே இதெல்லாம் ஒன்றுமில்லை முடிவு பண்ணக்கூடாது. இதை விட முழுமையான பயிற்சி உலகத்துக்கு இனிமேல் வருமானு தெரியாது. இதுக்கு மேல் அதிகமாக சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த ஒரு முழுமையான பயிற்சியை நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் குறைபாடு நம்மிடத்திலே தவிர தத்துவத்திலே கிடையாது, சாமிகிட்ட கிடையாது. அதனால் பல கருத்துக்களை மகரிஷி விளக்கமாக கொடுத்துருக்கின்றாங்க. நாம் ஏதோ நுனிப்புல் மேஞ்ச மாதிரி அகத்தாய் பயிற்சிகள் அங்கங்கே சில விஷயங்கள் மட்டும் கேட்டுட்டு இதுதான் மனவளக்கலையாக்குன்னு நினச்சிக்கிட்டு இதுதான் பயிற்சிகள் போட்டுருக்கு முடிச்சுட்டோம்னாக்கா இது அரைக்குறையாக தான் நிற்கும். அது மட்டும் இல்லை, இதை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் போதிக்கிறது வேறு, நிறைய குறையை வச்சுக்கிட்டு மற்றவங்க போய் கால் குறையாக சொல்கிறது. அதனால் பல விளக்குகளை நாம் கேட்க வேண்டிய தெரிந்து கொள்ள தேவை நம்முடைய அறிவுக்கு இருக்கிறது. நாம் அதுவாக மாற்றம் பெறுகின்ற வரைக்கும் இந்த அறிவின் பயணம் ஓயக்கூடாது, அதுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த புலன்களை நாம் முறையாக பயன்படுத்த கற்றுக்கொண்டு விட்டால் தவம் தானாக வரும்.
தவத்தை தேடி நாம் எங்கேயோ போக வேண்டாம். சில பேர் அங்கே போனால் தவம் நல்லா வரும், இங்கே போனால் தவம் நல்லா வரும் அப்படிம்பாங்க. ஆனால் ஓசோ சொல்லுவார், சந்தை கடைக்கு உள்ளே உட்காந்து தவம் பண்ண கற்றுக்கிட்டா அவன் தான் தவ டேஸ்ட்ன்றார். எத்தனை சத்தம் வரும் சந்தை கடைக்குள்ளே, அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எந்த சத்தமும் காதில் கேட்காத அளவுக்கு உள்ளே போயிட்டா அதுதான் தவம். சாத்தியமா? அதுதான் பக்குவமான நிலை. அப்போ அந்த நிலை வருவதற்கு நமக்கு சகாயம் வேணும் இல்லையா? அப்போ பக்குவம் அடைகின்ற வரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களுக்கு கண்டிப்பாக போகணும். அங்கே பேசாமல் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணணும். ஏன்னா இங்கே சாதாரண அடங்காத மனம் சித்தருடைய ஜீவசமாதியில் தானாக அடங்கிடும், எண்ணமே அற்று போய்விடும். அதே ஒரு மகானுடைய தரிசனங்கள், மகிழ்ச்சிட்டு அது கேட்கலாம் இது கேட்கலான்னு சந்தேகம் வரும். ஆனால் மேலே சாமிஜி ரூமுக்கு போய் அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா கேள்வியெல்லாம் ஆஃப் ஆயிரும். பேசாமல் அவர் என்ன சொல்கிறார் கேட்டு உட்காந்துருந்தா தோணும். அப்போ மனம் அங்கே இயங்குவது இல்லை. அதான் மகானுடைய சிறப்பு. அதே போல் நாம் தவம் செய்து தேர்ச்சி பெறுகிறோம் என்றால் நம்முடைய தவ சக்தி வருகின்ற மன்ற அன்பர்களுக்கு தவத்தை கூட்டி கொடுக்கணும். நாமளே ரீலோடிட்டு உட்காந்துருந்தோம்னா வர்றவங்க என்ன ஆவாங்க? ஸோ அந்தளவுக்கு பயிற்சி மூலமாக நாம் பக்குவம் அடைய வேண்டும் என்ற கருத்து இதில் உள்ளடங்கி இருக்கிறது. மேம்போக்கான தியானமெல்லாம் நமக்கு பத்தாதுங்க. அப்போது அந்த தவத்தின் உண்மை நிலையை தொட்டு பார்க்க வேண்டும், அந்த சுவை எப்படி இருப்பதை ரசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தவம் வேணும். ஏன்னா புலன்கள் தான் வாழ்க்கையின் அடிப்படை. புலன் சார்ந்த அனுபவங்களே தியானத்துக்கு தடை. அனுபவிக்கிற பொழுது அதில் தொடர்பு வச்சு கொள்ளலாம். ஆனால் மற்ற நேரம் ஏதை நினச்சிக்கிட்டு இருப்பானே, தூங்கும்போது தலையின வேணும், அதுக்காக 4 பேர் முதுகில் கட்டிக்கிட்டு அலையிறோம் இல்லையே. அப்போது அனுபவத்தின் போது பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் பிறகு அதை சார்ந்த மனதை அதிலிருந்து விடுவித்து விட வேண்டும். அதனால் அந்த மனதை அதில் சிக்க விடாமல் பயன்படுத்தி கொள்வதற்கு தான் கீதையில் நிஷ்காமிய கர்மயோகம் என்று சொல்லுவாங்க. அது கர்மயோகம் தலைப்பில் அதை சிந்திக்கலாம். அப்போ மனதை சிக்க விடாது பக்குவப்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு தவத்தை கொடுத்தாங்க, பஞ்ச இந்திரிய தவம். இந்திரியம் என்றாலே என்ன அர்த்தங்க? புலன்கள் மூலமாக அனுபவிக்கின்ற இன்பங்களுக்கு இந்திரியம் என்று பேருங்க. அது புலன் என்பது கருவி, இந்திரியம் அப்படின்றது அந்த கருவியின் மூலமாக ஜீவான் சக்தி தன்மாற்றம் அடைந்து அது இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கிறோம் இல்லைங்களா, அந்த அனுபவத்திற்கு இந்திரியங்கள் சொல்லுவோம். இந்திரியம் கரணம்னு சொல்லுவாங்க. நேற்று ஒரு கவி சொன்னோம் இல்லையா, பாராதி போத்தம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கர்ணம் நீ அல்லைன்னு சொல்லுவாங்க. கர்ணம் காரணி, இந்திரியம் அவருக்குள்ளே இருக்கின்ற உணர்வு. யாரெல்லாம் இந்த இந்திரிய சுகத்திலே சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்திரன் என்று பேர். புராண கதைகளில் தேவேந்திரன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, தேவலோகம் ஒன்று இருக்குது. அதுக்கு சொன்னேன் தேவலோகத்தில் என்னெல்லாம் கிடைக்கும்னு. என்னெல்லாம் கிடைக்குங்க? ஒரு சீரம்ப திலோத்தமை டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அப்பப்போ அழகான கோப்பையில் சோமபானம் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே ஜமன் அனுப்பிச்சிட்டு இருக்கலாம். இந்திரலோகம். இதே ஒரு சீரியல் ஓம் நம சிவாய ஒரு சீரியல் வந்துட்டு இருந்தது சில வருஷங்களுக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கா? அதில் ஒரு எபிசோடு மகிஷாசுர வதம். அதில் அந்த மகிஷாசுரன் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருங்க? இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடுறோமே, ஆயுத பூஜை, விஜயதசமி, வதம், மகிஷாசுர வதம். அவன் கடுமையாக தவம் பண்ணிட்டு இருக்கிறான். தவம் பண்ணி என்ன பண்ணுவாங்க அரக்கர்கள்? இறைவன் வருவார், அவனை தவத்தை மெச்சணும் அப்படிம்பார். உடனே வரம் கேட்பாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், சாக வரம் வேணும் கேட்பாங்க. வரம் வாங்கிக்கிட்டு அடுத்து எங்கே போவான்? நேரம் இந்துல தான் போவான். எப்படின்னா, இப்போ நான் தவம் பண்ணுறோம், ஓரளவுக்கு தவம் செட் ஆகிடுச்சு வச்சுங்களேன்.
நல்ல எனர்ஜி ஃபுல்லாக உடம்புக்குள்ளே தேக்கம் அடையும். அடுத்து என்ன பண்ணுவோம்? நல்லா சாப்பிட வேண்டியது, சண்டை போட வேண்டியது, கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருமே. ஏன்னா தவசக்தி உள்ளே இருந்தால் கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். இப்படி அதை எதுவும் பண்ணிக்கின்னு அசலை பண்ணிவிட்டு மறுபடியும் பேசாமல் உட்காந்துக்குவோம். சொல்லுவாங்களே, அந்த காசு சேர்ந்த சும்மா நிற்காதுன்னு சொல்லுவாங்கள்ல. அதவனுக்கு வாழ்க்கை வந்தால் அத்தில் கொடபிடிப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த வேலை தான். அது மாதிரி அரக்கன் தவம் செய்தால் அவன் அந்த தவத்தை பயன்படுத்திக்கிறது இல்லை. ஒரு வரம் வாங்குவான், வரத்தை வாங்கி நேராக இந்துலகம் போயிடுவான். அதே மாதிரி இவனும் தவம் பண்ணினா அங்கே தான் வருவான். அதனால் இவனுடைய தவத்தை கெடுக்கணுமே என்ன பண்ணுறான்? அப்சரஸு மேனைகளாம் அனுப்பி பார்க்குறான், அவன் கண்ணே திறக்கலை. இந்த வர்ண பகவான் வாயு பகவான் விட்டு பார்க்குறான், அதுக்கும் ஒன்றும் கண்ணு திறக்கலை. என்னடா பண்ணுறது யோசனை பண்ணிட்டுருக்கிறான். அப்போது நாரதர் வரார். இந்திரன் கேட்குறான், நாரதரே, இந்த மகிஷாசுரன் மிக கடுமையாக தவம் செய்கிறான். நான் எடுத்த எந்த முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. இவனுடைய தவம் வெற்றி பெற்று திவ்ய வரங்களை வாங்கிவிட்டால் இந்த லோகத்துக்கு வந்துடுவான். என்னுடைய பதவி காலி. அதனால் இவனுடைய தவத்தை கலைக்கிறதுக்கு ஒரு நல்ல யுக்தி சொல்லுங்களேன்னு கேட்குறான். நாரதர் கேட்குறாரு, அருமையான கேள்விங்க, சீரியல் தான், ஆனால் கேள்வி மிக அற்புதமான கேள்வி. ஒரு அரக்கன், உன்னை விட பல மடங்கு கீழ் பிறவி, அந்த அரக்கன் தவம் செய்து திவ்ய வரங்களை வாங்கி தேவேந்திரனாக்கு உன்னையே ஆட்டி வைக்க முடியும் என்றால், நீ நினைத்த போது தெய்வத்தை சந்திக்கக்கூடிய திறம் உள்ளவன் அல்லவா, வசதி உள்ளவன் அல்லவா? நீ ஏன் தவம் செய்து திவ்ய வரங்களை பெற்று உன்னை நீ காத்துக்கொள்ளக்கூடாது? கேள்வி. பதில் இதை விட அருமை, நான் தவம் செய்ய மாட்டேன். நாமதான். ஆனால் மறக்க முடியாத வசனங்க. ஏன் இத்தனை வருஷம் நான் மறக்கலைன்னா அந்த கருத்து அவ்வளோ அற்புதமானது. இப்படி தான் அந்த ரைட்டருக்கு அந்த எண்ணம் வந்துச்சோ தெரியலைங்க. ஆனால் அந்த சீரியலுக்குள்ளே இப்படி ஒரு வசனமா? ஒரு அரக்கன் தவம் செய்து திவ்ய வரங்களை வாங்கி தேவேந்திரனாக உன்னை ஆட்டி வைக்கின்ற போது நீ ஏன் தவம் செய்து உன்னை நீ காத்து கொள்ளக்கூடாது என்றால் அவன் பதில் சொல்கிறான், நான் தவம் செய்ய மாட்டேன். அப்போது இந்திரிய சுகத்தில் உள்ள எந்த மனிதனும் நீங்கள் கூப்பிட்டு பாருங்க வருவானான்னு. ஹார்ட் சீட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், 1000 பேர் வெளியே போயிட்டுருக்குறான், 50 பேர் உட்காந்துருக்குறோம். ஏன் வரதில்லை? ஆட போய் 4 பேர் 10 மணி 4 காசு வரும், நீ உட்காந்து என்ன லட்ச ரூபாய் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன், போயிட்டுருக்கிறான் இந்திரர்கள். அதனால் இந்திரன் ஒருத்தன இல்லை, 644 கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்திரன் ஒருவன் அல்ல, 644 கோடி இந்திரர்கள். இல்லை எங்கேயோ ஒன்று ரெண்டு தவறி வேதத்திரி மகர்ஷி மாதிரி ஒரு தெய்வங்கள் வரும். அதனால் இந்திரிய சுகத்தில் சிக்கியிருக்கின்ற வரைக்கும் மனம் அறிந்து விடுபட விரும்புவது இல்லை, அடிப்படையே விரும்புவதில்லை. அதனால் அதுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கணும், அந்த மனதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து மேலே தூக்கி விடணும். அதுக்கு மகர்ஷி இந்த தவத்தை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு புலன் மேலேயும் மனதை வைத்து தவம் ஏற்றணும். உடல் முழுக்க உணர்வாக்கி கொண்டு ஸ்பரிச உணர்வு, இந்த தாம்பத்திய உணர்விலே அனுபவத்திலே அளவு முறையோடு பயன்படுத்தி கொள்ளுவேன், இந்த உடல் செல்கள் அது தகுந்த போல் மாற்றம் பெறட்டும் என்று சங்கல்பத்தோடு இந்த பயிற்சி செய்யணும். அதே போல் அடுத்த சுவை உணர்வு, கண்டதை தின்னு கெடுத்து வச்சு உடம்பையும் வாழ்க்கையையும், இது கொஞ்சம் அளவு முறை வச்சுக்கணும். உணவு என்பது உடலை பாதுகாக்கின்ற ஒரு ஆற்றலை தவிர சுவைக்கு அடிமையாகின்ற வேலை அல்ல. சுவைக்கு அடிமையானதால் தான் அளவுக்கு மேலே சாப்பிட்றோம், கண்டதையும் சாப்பிட்றோம், உள்ளே போய் அதுக்கு வேலை அது செஞ்சிருது. பிறகு அதுவே வயிற்று வலியாக, வாந்தி பேதியாக, கொலஸ்ட்ராலாக, பிபியாக, ஹார்ட் அட்டாக்காக போய் சேருது. அதனால் இந்த புலனை நாம் அளவு முறையோடு பயன்படுத்தி கொள்ளுவோம். வாசனை உணர்வு வருகின்ற போது சுவாச உறுப்புகள் பலம் பெறட்டும். ஆனால் சைனஸ் பாயிண்ட் கிளியராக இருக்கணும், நுரைகளெல்லாம் வலுமிக்கதாக இருக்கணும், அப்போ தான் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வராது. சுவாசம் நிறைவாக விரிந்து சுருங்கினாலே உள்ள சக்தி நிறைய கிடைக்கும். அப்போ அந்த சுவாச உறுப்புகள் நல்ல வலுவோடு செயல்படுகின்ற போது உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். அந்த அளவில் நம்ம முறையான பயிற்சிகளை, சுவாச பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.
அடுத்து இந்த கண், சும்மா சீரில் பார்த்து பார்த்து கெடுத்துக்காத. நீயும் கேட்டு அது சோடா புட்டி மாட்டி அதுக்கு மேலே ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் 50,000 கொடுத்து பண்ணி அதுக்கு மேலே பார்த்து கண்ணை போட்டு அவிஞ்சு போய் எதுக்கு இதெல்லாம் வேண்டாத வேலை. ஏதோ பார்க்கறதுக்கு பாதுகாப்பு போகிறது வர்றதுக்கு ஆண்டவன் கண்ணை கொடுத்துருக்கான். சீரில் பார்க்க கண்ணை கொடுத்துருக்கான் நமக்கு. அதை முறையோடு பயன்படுத்திக்கொள்ளும். அது மேல் தவம் செய்கிறோம். அதே போல் காதுகள், நல்ல ஓசை உணரக்கூடிய நுட்பமான சக்தி இருக்கும். அப்போ கேட்கும் ஆற்றல் வலு இருக்கின்ற வரைக்கும் நமக்கு வாழ்க்கையிலே பாதுகாப்பும் அதிகம், நல்ல விஷயங்களை கேட்டு வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் துணை செய்யும். இந்த 5 புலன்கள் மீது மனதை வைத்து தவம் ஏற்றுகின்ற போது அந்தந்த செல்களிலே சக்தி மாற்றம் அடைகிறது. அதுக்கு ஒரு கவி மகரிஷி சொல்கிறாங்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே பதிந்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாம். தருணம் இல்லை. இந்த கான்செப்டை கீதையில் சொல்கிறாங்க, அளவுக்கு அதிகமாக உண்பவனுக்கும் யோகம் இல்லை, உணவை வெறுத்தவனுக்கும் யோகம் இல்லை, அளவுக்கு அதிகமாக உறங்குபவனுக்கும் யோகம் இல்லை, உறக்கத்தை விட்டவனுக்கும் யோகம் இல்லை. உண்பதிலே அளவு, உறங்குவதிலே அளவு, காரியாம்சத்திலே அளவு, இதுவே யோகம், இதுவே ஞானம், இதுவே முக்தி. கீதையுடைய ஸ்லோகம். அதனால் இந்த புலன்களை முறையாக பயன்படுத்துவதற்கு அந்த 5 புலன் மீது மனதை வைக்கின்ற போது அங்கே உள்ள உடல் திசுக்கள், உடல் செல்கள், அந்த செல்லுக்குள்ளாக இருக்கின்ற உயிர் துகள், உயிர் துள்களுக்கு உள்ளாக இருக்கின்ற காந்தலைகள், அதில் இருக்கின்ற பதிவுகள், அது மாற்றம் பெறும். அதனால் நல்ல தவத்தில் மேன்மை பெறுவதற்கு அடிப்படையான தவமே பஞ்சேந்திரியம். பஞ்சேந்திரிய தவத்தில் வெற்றி பெறாது, துரியாதீத தவத்தில் வெற்றி பெற முடியாது. இறைநிலை தவம் வரவே வராது. அதனால் அடிப்படை தவமே பஞ்சேந்திரியம்தான். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, இந்த 5 புலன்களை எது ஆள்கிறது என்றால் மனம். அப்போது இந்த 5 புலன் மீது மனதை வைத்து அந்த திசுக்களிலே மாற்றத்தை கொடுத்த பிறகு அந்த மாற்றத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பு ஆக்னை. இது மனோமையம். ஆக்னையிலே தவம் செய்கின்ற போது இந்த 5 புலன்களும் இதுக்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டிய நிலை இருப்பதனால் மனம் இந்த புலன்களை அளவோடு முறையோடு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பை பெறுகிறது ஆக்னை தவத்தில். அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த மனதிற்கு அடித்தளம் உயிர், துரியம். அங்கேதான் மூளையிலே நினைவலைகளாக பரவி பரவி இது வேணும், அது வேணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லா பிளானிங் ஒர்க்கு பூரா இந்த மூளைக்குள்ளே தான். அதை சரி பண்ணணும். அதுக்கு துரிய தவம். அப்போ பஞ்சேந்திரிய தவத்தில் 5 புலன் மீது தவம் ஏற்றி அங்கிருந்து உயர்ந்து மனதிலே தவம் ஏற்றி அங்கிருந்து உயர்ந்து உயிரிலே தவம் ஏற்றுகின்றோம். அதுக்கு பிறகு தான் துரியத்துக்கு தீட்சை கொடுக்குறோம். அப்படி இந்த மனம் இந்த புலன்களை வெற்றி கொள்கின்ற போது மனம் தன்னில் லயமாகிறது. தன்னில் லயமாகின்ற போது தன் மூலமாகிய உயிரில் லயமாகிறது. உயிரில் லயமாகிற பொழுது உயிருக்கு அடித்தளமாகிய தெய்வத்தை அறிந்து விடுகின்றது. இதை அருமையர் கவியில் சொல்கிறாங்க, அறிவதனை கருவினிலே வைத்து தவம் ஆற்ற 5 புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது. அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. இதுதான் வாழ்க்கையுடைய முழுமை. அதனால் பஞ்சேந்திரிய தவத்தை பொதுவாக என்னவோ விளையாட்டு மாதிரி கண்மே தவம் மூக்கு மேல் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் எத்தனை விஷயம் அடங்கி இருக்குன்றத உள்ளே போய் பார்க்க தான் பெரிய ஒரு பொக்கிஷம் உள்ள அடங்கி கிடக்கிறது. அதனால் மகரிஷி அவருக்கு இந்த தவம் தேவை கிடையாது.
இது ஒரு இன்னொரு முக்கியமான கருத்துங்க. அவருக்கு ஒன்றும் பஞ்ச தவம் தேவை கிடையாது. பிறகு ஏன் இப்படி ஒரு தவத்தை வடிவமைத்தார் என்றால், நம்முடைய நிலைக்கு இறங்கி வர்றாங்க. ஏன் மக்கள் தவத்தில் தேர மாட்டேன்றாங்க, ஏன் ஒழுங்காக செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க என்று நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து நம்முடைய சிரமங்களை புரிந்து கொண்டு அதுக்கு ஒரு வடிகாலாக அமைத்தது தான் இந்த பஞ்சேந்திரிய தவம். அதனால் மகான்கள் எல்லாருமே அவங்க நிலை மட்டும் நிற்கிறது இல்லைங்க. சாதாரண கடைத்தர மனிதனுடைய நிலைக்கு இறங்கி வந்து அவளை கைதூக்கி விடுவது தான் மகனுடைய வேலையே. அதனால் அவங்க கை நீட்டி தயாராக இருக்கிறாங்க. நாம தான் கையை பிடிச்சிக்க முடியாமல் தவிக்கிறோம். அப்படி இந்த தவத்தை நாம் முழுமையாக கற்றுக்கொண்டு அடுத்து நம்ம செய்யக்கூடிய நிலைகளையாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இன்னும் இந்த தவத்தை கொஞ்சம் பொறுப்போட அக்கறையோட கொஞ்சம் ஆழ்ந்து இந்த தவத்தை செய்து வந்தோம்னு சொன்னாக்க மனம் தானாக புலன்களிலிருந்து விடுபட தொடங்கும். அதுக்கு ஒரு காலகட்டம் ஆகும். அதுக்கு பிறகு தான் மனம் தவத்திலே லயமாக தொடங்கும். அது பிறகு தான் உண்மையிலே தவம் என்றால் என்ன என்று மனம் அனுபவிக்க தொடங்கும். அப்படி அனுபவித்து விட்டால் அதுக்கு பிறகு இந்த மனசுக்கு வேறு என்ன வேணும்னு கேளுங்க, ஒன்றும் கேட்காது. அதைத்தான் பட்டினத்தான் சொல்கிறாரு, பிச்செடுக்க திருவோடு உண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? எங்கே உறவு திண்ணை படுத்து சொல்கிறார். அரண்மனை மாதிரி பங்களா வச்சுக்கிட்டு மன்னனுக்கு நிகரான சொத்துக்களை வச்சுக்கிட்டு இது பத்தாவது இன்னும் போய் சம்பாதிச்சிட்டு வாடான்னு சொல்லி பையனை கப்பலை அனுப்பி வச்சுட்டு அவன் கொண்டு வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு கோவணம் கட்டிக்கிட்டு ஒரு திருவோடு தூக்கிட்டு இப்போ உறாமட்டு திண்ணை படுத்து சொல்கிறாரு, உச்சரிக்க திருவோடு உண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் நமசிவாய உண்டு, வேறு என்ன பாக்கியம் வேணும் இந்த உலகத்தில்ங்கிறார். இதே நினச்சி பாருங்க, ஒரு 60 வயசோ 70 வயசோ அங்கே உழைக்க போகிறோம். இந்த 60 வருஷத்துக்கு தின்னு தூங்கி செத்து போகிறதுக்கு இந்த உடம்புக்கு எத்தனை வேணும்? அதுக்கு இருக்கா இல்லையா? அதுக்கு மேலே எதுக்கு? அதனால் கடமையை செய்கிறோம், அதில் வர்றது வருது, இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பற்றற்று கொஞ்சம் வாழ்க்கையை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாக்க தானாக லயமாயிடும். இன்னும் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், குட்டி போடணும், யானை போடணும், குதிரை போடணும்னு பிளான் போட்டுருந்தா தானே மனசு அதிலே ஓடிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், தானாக பின்னாடி வந்துடும். அதனால் இந்த நிலைக்கு வராமல் வேறு வாழ்க்கையில் எந்த நிலையிலும் மனிதனுக்கு நிறைவு பெற முடியாது, நிம்மதி பெற முடியாது, ஆத்ம திருப்தியும் பெற முடியாது. அதனால் மனித வாழ்க்கையின் உண்மையான பொருளே தன்னை அறிந்து இன்பம் வருவது தான். அந்த இன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் காலங்கள் தோறும் மகான்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே மகிழ்ச்சி நமக்கு கிடைத்த அற்புதமான ஒரு நடமாடும் தெய்வமாக வாழ்ந்தவர். அவருடைய கருத்துக்களை நாம் எந்தளவுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமோ அதற்கு ஒரு சிறு வாய்ப்பு தான் இந்த நிகழ்வு. அதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றி. அந்த வகையிலே நமக்கு பயனாக வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.